இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இந்த சுனாமியா அப்படின்னு கேள்வி நிற்கும் போது, இந்த சுனாமியில தலைகள் தப்புமா அப்படின்னு கேள்வி. நமக்கு இந்த படங்கள் இருப்பதால் தலைகள் இவர்கள் தான் அப்படின்னு இல்லை. காரைக்குடியில சீமான் அவர்கள் வெல்வாரான்ற கேள்வி இருக்குது. மற்ற மூவர் அப்படின்றதுல விஜய் அவர்களுடைய கேள்வியும் இருக்குது. விஜய்க்கான வேவ் அப்படின்றப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்றது. திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிச்சிருவாரு. எஸ். திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல ஓட்டு டிஃபரன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கீழே வேலை பார்க்குறோம், நம்ம சர்வே பண்ணல, எக்ஸிட் போல் பண்ணல. பட் களப்பணி ஆற்றுனவங்க மற்றவங்கலாம் ஓட் டிஃபரன்ஸ் குறையும் சார், போன முறை மாதிரி இருக்காது போல தெரியுது, ஏன்னா பெருசாக ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. பட் சிஎம்முக்கு டஃப்பா அப்படிங்கிற இடத்துல இல்லை. அவங்க அவர் ஜெயிச்சிருவாரு திரு ஸ்டாலின்கிறதுல எந்த குழப்பம் இல்லை அப்படின்றாங்க. திரு விஜய் அவர்கள் எனக்கு இன்னும் அதே நிலைமை தான். நான் நம்ம சர்வேல சொன்னது தான் நான் என்டாஸ் பண்ணேன். தனியாக நான் எனக்குன்னு ஒரு ஐடியா இல்லை. திருச்சி கிழக்குலையும் சரி, பெரம்பூர்லையும் சரி கடுமையான போட்டி இழுபறி அப்படின்னா அது ஒரு மும்முனை போட்டியாக வலுவாக மாறி நிற்கும் போது மூணாவது இருக்கிறாலும் வந்துடலாம். நீங்கள் இவர் ஜெயிப்பாரா, இன்னைக்கு இருதுல ஜெயிப்பாரா அப்படின்னு சண்டை போட்டு போது ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த மாதிரியான அங்கே நிலைமை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேற உதாரணம் புரியுறக்கான சொல்கிறேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர் ஏடிஎம்கே பெல்ட், கோயம்புத்தூர் பிஜேபி பெல்ட், ரெண்டு பேருக்குமே ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயம். கோயம்புத்தூர் பெல்ட்டில் 2024 கோயம்புத்தூர் தொகுதியில் யார் ஜெயிச்சா? டிஎம்கே ஜெயிச்சு போயிடுச்சு. அவ்வளோதான். அப்போ 1 and 2 சண்டை போடும்போது 3 கூட நிற்கலாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்சி ஏடிஎம்கே சார், ஈக்குவலாக செகண்ட் கட்சி பிஜேபி சார், தேர்டு தான் சார் டிஎம்கே எங்கள் மண்ணில் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்படிதான் அந்த ஐடியோட அங்கே டெமோகிராஃபியில் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆனால் ஜெயிச்சது யாரு பாருங்க, 1, 2 ரெண்டுமே சண்டை போட்டுருந்தாங்க. 3 மேலே வந்துருச்சு. அது மாதிரி 33 வரும்போது 34 வந்தாலே வின். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு யார் வெல்வார் அப்படிங்கிறது கடுமையான குளறுபடி தான். அவர் விஜய் வெல்வாரா, வேற யாரா வெல்வாராங்களான்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு வித்தவுட் எனி. எப்பயுமே திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் ஸ்டார் கேண்டிடேட், அதாவது நம்ம ஊருக்கு வரால. நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், சொல்லலன்னு கூட ஞாபகம். நம்ம சாத்தூர்ல திரு நைனா நாயந்தன் போட்டிடுறார். அப்போ அவருக்கு அங்கே ஒரு டஃப் போட்டி. அந்த தலைகள் நீங்கள் சொன்ன தலைகள்ல அங்கே ஒன்று அதுக்கான பதிலாகவும் சேர்த்து வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ ஸ்ரீதர் வாண்டியார் அங்கே பிரச்சாரம் பண்றார். இந்த மாதிரி அங்கே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இசைக்கு ராஜாவை நிப்பாட்டி வச்சிடறாங்க. அப்போ அவர் பயங்கரமா ஓட் ஸ்பிளிட் பண்ணிடுவாரோ அப்படின்னு குளறுபடி வரும்போது ஸ்ரீதர் வாண்டியார் அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் இருக்கிற போதெல்லாம் போய் சொல்றாரு, நம்ம இசைக்கு ராஜா நல்லவர் தான், நம்மால் தான், அதில் ஒன்றும் குழப்பம்ல, அவர் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷன் தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்திலிருந்து முதல் முறையாக ஒருத்தர் மாநில தலைவராக இருக்காரு, தேசிய கட்சியில் இருக்கிறாரு, பெரிய உயரம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவர் ஜெயிச்சுட்டு போனாருன்னா அவங்க அமைச்சராலாம் போறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஆள் ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆள் போவார். இசைக்கு ராஜா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவர் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது, அதுல எந்த குழப்பம் கிடையாது. அவர் இழந்துருவாரு, இவரும் இழந்துருவாரு, ரெண்டு பேருமே வாய்ப்பு இழந்துருவாங்க, வேற யாருக்கோ போய் நிற்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் யோசிங்க அப்படின்னு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப இந்த மைண்ட் செட் அந்த மக்கள்கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரு ஸ்ரீதர் வாண்டியார் சொல்ல வேண்டியது இல்லை, அந்த மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரபலம் நிற்கிறாரு. இப்ப கமல்ஹாசன் 2021 போட்டிட்டார், வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஆனா எவ்வளவு ஓட்டுல? 1000 ஓட்டுல தான். சோ அந்த ஊர் மக்கள் கமல்ஹாசன் நம்ம ஊர்ல நிக்கிறாருன்னு யோசிச்சிருக்காங்களே. கோயம்புத்தூர் மக்கள் சாதாரணமா வெளி ஆட்களை சேர்க்க மாட்டாங்க நார்மலா. ஆனா கமல்ஹாசனுக்கு அந்த எக்ஸம்ஷன் இருந்துச்சே, இல்ல அவர் வெளியாளுங்கிற கணக்குல வரலையே. வெறும் 1000 ஓட்டு தானே. ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டம் கட்டி வேலை பார்த்துருந்தாங்கன்னா 21 ரிசல்ட்டே மாறி வந்திருக்கும். அப்போ என்னன்னா கமல்ஹாசன் அப்படிங்கிற அந்த விஷயம். அதே மாதிரி தான் திரு ஸ்டாலின், அதே மாதிரியான அட்வான்டேஜ் தான் திரு விஜய்க்கும் இருக்குது. ஸோ பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் விஜய் நம்ம ஊர்ல நிற்கிறாரு, அப்போ அவருக்கு போடலை என்னப்பா அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் அன்சர்டனிட்டி தான். அதில் நாம கமிட் பண்ண விரும்பல, ஏன்னா நம்மகிட்ட அந்த இன்புட்ஸ் இல்லைங்க. அதே தான் காரைக்குடியில 3 கேண்டிடேட் வலுவா நிற்கிறாங்க. 4 சொல்லலாம் கட்சி. நான் சொல்ல கேண்டிடேட்டா நான் சொல்ல கட்சியா பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டா 3 பேர் 4 பேருங்க. ஒரு 4 முனை போட்டி தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் 3 கேண்டிடேட் ரொம்ப வலுவான கேண்டிடேட் இருக்காங்க. அப்போ அது தேர்போகி பாண்டியா, பிரபுவா, இவரா, வேற யாரு, அது கணிக்க முடியாத இடத்துல இருக்கு. அண்ணன் எம்எல்ஏ ஆனாலும் ஆயிடலாம். அவர் இது வரைக்கும் ஆனதில்ல, இனிமேல் அவரான்னு தெரியல அப்படின்னா இதுல ஆனாலும் ஆயிடலாம். ஏன்னா போட்டி அவ்வளவு கடுமையா இருக்கு. இவர் நான் வேற நண்பர்கள்ட்ட பேசிருக்கும் சொன்னேன், அண்ணே ஒரு முறை திருநின்ற ஊர், ஒரு முறை அதுக்கு முந்தின முறை கடலூர், ஒரு முறை இங்க நிக்கிறதுல அதே காரைக்குடியில இது 3ஆம் முறையா இருந்தா உத்தரவாதமா ஜெயிச்சிருப்பாரு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு 2016 என்ன ஓட்டு கிடைச்சது, 2021 என்ன ஓட்டு கிடைச்சது, இன்னைக்கு அவர் பாக்குறோம்
தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய வாக்கு கூடிட்டே தான் போகுது. எஸ். அப்ப நமக்கு வந்து அந்த ஜம்பை வந்து கம்பேர் பண்ணி அதுல வந்து கட்டாயமா மற்ற வேட்பாளரோட ஒரு நல்ல ஓட்டை தான் அவர் வாங்குவார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், காரைக்குடியில 3வது முறையா போட்டியிடுறாரு திரு சீமான் அப்படின்னா இந்த முறை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லியிருக்க முடியும். ஆனா அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கும்போது அந்த மக்கள் வந்து இவர் இருப்பாரா வருவாரா நம்ம இருக்காராங்கிற கல்படுது. இப்ப இந்த முறை அவருடைய சொந்த ஊர்லயே இருக்கிறதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. பட் வந்து அதுல நாலுல தலை தப்புமான்னு பார்க்கணும். வேற யாராவது உங்களுக்கு சொல்லுங்க, வேற யாரும் உங்களுக்கு இதுல வந்து பல தலைவர் திரு துரைமுருகன் தப்பு வராங்கிறது கேள்வி இருக்குது. துரைமுருகன், திரு அன்பில் மகேஷ், திரு அன்பில் மகேஷ் திரு திண்டுக்கல் சீனிவாசன், ஏன்னா ஐபி செந்தில்குமார் கூட எதிர்த்து நிக்கிறார். திரு வேலுமணி கேட்கணுன்றதா இருக்கு. ஏன்னா வேலுமணி அவர்களுக்கு யோசிக்க வேண்டியது இல்ல. குமாரபாளையத்துல ஒரு கேள்வி எழுப்புறாங்க, திரு தங்கமணிக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது வந்து ஹவு ஃபேர் இட் வில் ஒர்க் அப்படின்னு எனக்கு தெரியல. செங்கோட்டையனுக்கு அதே தான். செங்கோட்டையன் அதேதான். 3 வந்து திமுக வென்றாலும் ஆச்சரியப்பட்டிருக்கல. நீங்க வந்து ஏடிஎம்கேக்கும் செங்கோட்டையனுக்கும் போட்டி சண்டை போட்டு இருக்கிறோம். இது திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறினப்பவே நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல 2 இடத்துல அதிமுக இரட்டையிலையும் செங்கோட்டையன் பிரியும் போது 2வது இடத்துல இருந்த திமுக கூட இந்த இடத்துல வெல்ல வாய்ப்பு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒன்றும் குழப்பம் இல்லை. அதே சமயம் அதிமுகவுக்கான கோட்டையா இருக்குது. அதே கொங்கு பெல்ட்ல, அதே சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையத்துல, அதே ஊர்ல வந்து 2ஆ பாக்குறவங்க இருக்காங்க. அது எப்படி ரெட்டலை விட்டுட்டு அவர் போவாரு அப்படிங்கிற ஒண்ணு. வேற என்ன செய்வாரு? அப்ப அவர் பண்ணிட்டா என்ன செய்வாரு? அப்ப வந்து அவர் மேல சிம்பத்தியும் ஒரு பக்கம் நிக்குது. அவர் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு 2ஆவும் நிக்குது. ராமர் இருக்கும் இடம் தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு அது ஒரு சென்ஸ் இருக்குல்ல. நம்ம பின்னாடி வந்து ஓரங்கட்ட ஜெயலலிதா அவர்களாலே மற்றவர்களாலே ஓரங்கட்டப்படாத தலைவர்களே கிடையாதுங்க. வந்து தலைவர்களே கிடையாது. ஆனா வந்து ஒரு கட்டத்துல திரும்பி எந்திரிச்சு அந்த அம்மா வந்து திரு பூங்குன்னு சொல்லுவாரு, அம்மா வந்து குழந்தை மாதிரி சார் அடிப்பார். அவங்க வந்து அதை கொடுக்குறதும் அள்ளி கொடுத்துருவாங்க, சத்தம் போடுறதும் அள்ளி சத்தம் போட்டுருவாங்க. அது குழந்தை மாதிரி மைண்ட் செட். அப்படின்னா வந்து அம்மா சொன்னாங்களேன்னு யோசிங்க. அப்ப வந்து அவங்க எல்லாருமே அதே கணக்கு தான். அப்ப வந்து ஏடிஎம்கேல இருந்தா வேற கணக்கு. அப்படி வந்து திரு வேலுமணி ஜெயிப்பாராங்கிற கேள்வியில தங்கமணி பற்றி ஒரு வாய்ப்பு இருக்காங்கிற சொல்ல வர்றாங்க. திரு அன்பில் மகேஷ் வந்து சேலஞ்சில் வந்து ஜெயிச்சுறாருன்னா அவர் கூடவே இருந்தவர் தான் அங்கே வந்து எதிர நிற்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தான் வந்து இந்த பொம்மை எல்லாம் வந்து போட்டு விஜயோட படத்தெல்லாம் போட்டுச்சு அங்கே தான் வந்து போட்டு அது வந்து அவர் கூடவே இருந்தனால இவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரிஞ்சனால அவங்க வந்து கடுமையாக ஒர்க் பண்ணி இவங்க நைட்லாம் வேற அவங்க ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு சேலஞ்சிங் ஆச்சு. பட் திரும்ப அதே தான் அவர் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறேன். மன்னச்சநல்லூர் மாதிரியான இடங்கள்ல நீங்க சொல்ல முடியாது கேரண்டியா. அது வந்து அது எப்படி வரும்னு சொல்லி அந்த கிட்னி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு. பட் அவங்க நிறைய செலவழிச்சிருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச செலவுலாம் கிடையாது, கண்ணாபிரான்னு செலவழிச்சிருக்காங்க. கற்பனை பண்ண முடியாத செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கடும் போட்டி. நம்ம வந்து திருமயம் வந்து ஒரு சவாலான தொகுதியா பாக்குறோம், காட்பாடி ஒரு சவாலான தொகுதியா பாக்குறோம். அதெல்லாம் ஈஸி கேமா இல்ல. சென்னையில அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் துரைமுருகன் இவங்களுக்கு எல்லாமே ஒரு அன்சர்டன் கேம் தான் இருக்கு. ஆமா, அது வந்து போன முறையே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து ஜெயிச்சார் அவர் வந்து பாக்குறோம். நம்ம வந்து திரு ரகுபதி வந்து பிறகு வந்து நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த விஜயுடைய வேவ் நீங்க முதல்ல போட்ட அந்த வேவ் வந்து அது எந்த பக்கம் அடிச்சு போகணும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை இது அதிமுக ஓட்டை ஸ்பாயில் பண்ணா இவர்களுக்குலாம் வந்து ஒரு லாபம் அடிக்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு ரொம்ப பெரும்பகுதியா இவருக்கு போயிருக்கு அப்படிங்கிறனால இப்ப காட்பாடி பண்றோம் அந்த படத்துல வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் வந்து அது 99% அதெல்லாம் டிஎம்கே ஓட்டு. அப்ப அதெல்லாம் போச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறது. ஸோ தலைகள் தப்புமான நிறைய தலைகளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசன், ஐபி செந்தில்குமார் உண்மையான டஃப் போட்டி வந்து இங்க வானதி அவர்கள் தப்பிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். என்ன அதோட போட்டி கடுமையா வந்து கோவை தெற்குல தான் இருக்குது. கோவை அம்மன் அர்ஜுனன் வந்து களப்பணியாளர், மண்ணின் மைந்தர், ஏற்கனவே அந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்தவர், வானதி அக்காக்காக விட்டு கொடுத்துட்டு போனவர். அங்க வந்து டெய்லி காலைல நீங்க அவரை பார்க்கலாம். அவர் வந்து நீங்க வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போகணும், எம்எல்ஏ இல்லப்பா குளிச்சுட்டு இருக்காருப்பாங்கிற பிசினஸ் கிடையாது. அம்மன் அர்ஜுனன் வந்து ஈஸிலி அக்சசபிள், யாராலையும் பார்க்க முடியும் சந்திக்க முடியுங்கனால. திரு இவர் செந்தில் பாலாஜி அங்க வந்தாருன்னா அது என்ன ஆகுங்கிற ஒரு ஃபியர் அங்க இருக்கு. அதை வந்து நம்ம அங்க லோக்கல் மக்கள்கிட்ட ஃபியர் ஒன்று இருக்கு. அது ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ஏதாவது சிக்கல் ஆயிருமோ. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு வலுவான ஆளு வலுவில்லாத ஆளுங்கிற தாண்டி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. நமக்கு பஞ்சாயத்து வேண்டாம். கோயம்புத்தூர் மக்கள், கொங்கு பெல்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து வேண்டாங்க, சிக்கல் வேண்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அவன் மாட்டு ஏதோ பண்ணிட்டு நம்ம மாட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க இது எப்படி இதில் கொண்டாட போறாங்கன்னு தெரியல. பட் வந்து பெரிய செலவு. வந்து தங்க காய் நின்ன, வெள்ளி காய் நின்னு இவ்வளவு விலையில வந்து அதெல்லாம் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. நம்ம தினமலர்ல செய்தி போட்டிருந்தாங்க, அந்த காயின் எல்லாம் பூரா உரசி பார்த்துட்டு இருக்காங்களா மக்கள், ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியலன்னு. கரூர்ல இங்கே வந்து காயின் கொடுத்தாங்கன்னு மக்கள் பூரா கடையில போய் நிற்கிறாங்களாம். இப்போ வந்து அது ரீசேல் வேற போயிட்டு இருக்கு. அது எவ்வளவுன்னு தெரியாது, ஒரிஜினலான்னு தெரியாதுங்கனால நீ போயிட்டு ஏதாவது ஒரு பார்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா, தங்கம் தான் கொஞ்சமா பூசின மாதிரி இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. தினமலர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் போட்டிருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய ட்ரௌமாவா இருக்கு அப்படிங்கிறக்கா. கோவை வடக்கு வந்து உண்மையால ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா வந்து வானதி மாறி இருக்காங்க, பட் ரொம்ப நம்பிக்கையோட தான் மாறி இருக்காங்க. நிறைய கிரவுண்ட் ரிப்போர்ட்ல வந்து ஏடிஎம்கே நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க. அதனால வந்து இது பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து பாஜக எவ்வளவு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து கோவை வடக்கு கணக்குல வச்சிருக்காங்க. ஸோ வந்து 8 ஜெயிக்கணும் ஒரு குரூப், 12 ஜெயிக்கணும் ஒரு குரூப் சொல்லுது. ஆனா வந்து அந்த குரூப் எல்லாமே அந்த 8லயோ 12லயோ இதில் சேர்த்துருது கோவை வடக்கே. அதனால வந்து அவங்க தேர் கான்ஃபிடன்ட் தான் நான் நினைக்கிறேன்.
இது போன்ற பல தொகுதிகள் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த தலைகள் எல்லாமே இந்த ட்ரை கார்னர் ஃபைட்ல விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? வேற என்ன டவுட் உங்களுக்கு? அவர் வந்து இவங்க நம்ம சொன்னவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வானதி 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க. ஆமா. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காட்பாடியில ஒரு கொஞ்சம் ஓட்டுலாம் ஜெயிச்சாரு. துரைமுருகன் திருமயத்துல கொஞ்சம் ஓட்டுலாம் ஜெயிச்சாங்க. இப்ப எல்லாருமே இவர்கள் ஏற்கனவே வென்றதே கம்மியான ஓட்டுல தான் அப்படின்னு சொல்லும் போது இடையில ஒரு டிஸ்ரப்டர் வரும்போது அவர் எந்த பக்கம் நம்ம சொன்னேன் ரொம்ப கம்மியான டிஸ்ரப்டரா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கேண்டிடேட் வந்து இசைக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னாலும் நடக்கலாம்ல, அந்த ஒரு குழப்பம் இருக்கத்தானே செய்யுது. ஸோ வந்து விஜய் வந்து பெரிய லெவலில் வந்து ஓட்டு எடுக்கிறார். அப்போ 2 பேர்ட்டு ஓட்டு எடுக்கிறார். அவர் வந்து டிஎம்கே ஓட்டை மட்டும் தான் எடுக்கிறார் நம்ம சொல்லவே இல்லை. 18% எடுத்தாருன்னா 10 வந்து டிஎம்கே இருந்து 8 ஏடிஎம்கே நம்ம சொல்லிட்டே வரோம். நம்ம ஸோ ஒரு அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கே இருக்குது. கொஞ்சம் அதிகமான டேமேஜ் வந்து டென்ட் வந்து டிஎம்கே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஏடிஎம்கே ஓட்ட தொடவே இல்லைன்னு சொல்லி சொல்ல. பல நான் சொன்னேன் கொங்கு பெல்ட்ல கிராமங்கள்ல பூரா ஓட்டு போயிருக்கு சார், கொங்கு பெல்ட்டுக்காரங்களே குழப்பம் சார், நம்ம எதிர்பார்க்காத நடந்திருக்கு சார் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பக்கம் இருக்குது. அப்போ வந்து இந்த மைனர் ஓட்ல ஜெயிச்சவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம். 7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியமிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. மைனர் ஓட் மேஜர் ப்ராப்ளம். ஒத்தகல்ல பெத்த லாபம்ன்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பெத்த லாபமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. மம்தா பானர்ஜி சிங்கப்பெண் அப்படின்னு 2 சிங்கப்பெண்கள் 2011 பெரிய இதானாங்க. ஒன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள், இன்னொன்று செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள். இங்க திமுக ஆட்சிக்கு ஜெயலலிதா அவர்கள் அதே தேர்தல் அதே 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல முடிவு கட்ட, அந்த பக்கத்துல வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு 30 ஆண்டு காலம், அங்க 30 ஆண்டுக்கு தான் ஆட்சியே மாறுன்ற மாதிரி இருக்கு. அங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு முடிவு கட்டி மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு டேபிள்ஸ் ஒழுங்கா இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸா இருக்கா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. இங்க எப்படி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்களோ, அங்க வந்து பெங்கால் வர்சஸ் குஜராத் அப்படின்ட்டு மோடி ஷா குஜராத் ஜோடியை நாங்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி வருகிறார். இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் பெரிய போலிங் இருந்தது. 152 தொகுதி. எஸ் 152 தொகுதியில 91% மேல. எஸ் 91% மேல போலிங் நடந்தது. இன்னைக்கு பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. நாளானிக்கு போலிங் பார்த்தோம்னா 142 தொகுதிகள்ல நடக்கிறது. யோகி ஆதித்யநாத்ல இருந்து தேஜஸ்வி சூர்யால இருந்து சிவராஜ் சிங் சௌஹான்ல இருந்து ஒட்டுமொத்த பிஜேபி படையும் அங்கு இறங்கி பிரச்சாரம் செய்துன்றதை பார்த்தோம். ஒவ்வொரு வீதியிலும் மத்திய அமைச்சர்கள் சென்றார்கள்ன்றதை பார்க்கிறோம். ஒரு கை பார்க்கலாம் என இறங்கியது பாஜக. பதம் பார்க்க இருக்கிறதா பாஜக? வித்தவுட் எனி டவுட் அது வந்து ஒரு கடுமையான சேலஞ்ச் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து கண்டென்ட் மாத்தாம 2 ஸ்டேட்லையும் பேசினார். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை சிதைக்க பார்க்கறது பாஜகனார். அங்க போய் அதே வார்த்தை மேற்கு வங்கத்தின் வந்து கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை சிதைக்க பார்க்கறது பாஜகனார். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, அங்க பினராயி வந்து மோடி கூட டீலிங்னாரு, இங்க மம்தா வந்து மோடி கூட டீலிங் அப்படின்னாரு. வந்து ஸோ வந்து கண்டென்ட் வந்து மாத்தல, வந்து பேரை மட்டும் மாத்தி வந்து ஒரே ஸ்கிரிப்டை தலைவன் பின்னிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பக்கம் நீங்க இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். தமிழ்நாடும் சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி, பொருளாதார அளவீடுகளை ஒப்பிட்டா மோசமான நிலைமையில இல்லை. திமுக தலைவர் வந்து தமிழக முதலமைச்சராக வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார், 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதாரத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம், தமிழ்நாடு நல்லா இருக்கு, டபுள் டிஜிட் growth 11% கிட்ட வந்து கணக்காட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ல நம்ம வந்து மும்பை மாதிரியோ, குஜராத் மாதிரியோ, தமிழ்நாடு மாதிரியோ அந்த மாதிரி டாப் 5ல இல்லாட்டா கூட வெஸ்ட் பெங்கால் இஸ் பெர்ஃபார்மிங் ஃபேர் பெட்டர் தென் மெனி அதர் ஸ்டேட்ஸ். 28 மாநிலங்கள்ல நீங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கால ஆட்சிக்கு விட இப்ப பெட்டரா இருக்கு. ஆமா, நிறைய நார்ம்ஸ் நான் சொல்றேன். கடனுக்கு வந்து அளவு எப்படி இருக்கு அது நார்ம்ஸ்குள்ள இருக்குது, எவ்வளவு வந்து நீங்க ஜிடிபி இருக்குது அது நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடும் பொருளாதாரத்துல நல்லா இருக்குன்றாங்க, வெஸ்ட் பெங்காலும் பொருளாதாரம் நல்லா இருக்குன்றாங்க. அப்ப ஏன் ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க, அப்ப ஏன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றீங்கன்னா அங்கதான் முக்கியமான பிரச்சனை. நம்ம பல முறை சொன்னது போல மக்கள் குறைந்தபட்சம் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருங்கள் விரும்புறாங்க. வேற ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது வந்து நீ 2500 ரூபா கொடுப்பியா, நீ வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீ கொடுப்பியா, நீ வந்து ஃப்ரிட்ஜ் கொடுப்பியா, பைக் கொடுப்பியா, இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல. மக்கள் எதிர்பார்க்கறது டோன்ட் டிஸ்டர்ப் அஸ், எங்களை வந்து இயல்பான நாட்களை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். காமன் மேனா அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் நீங்க பண்ணி, ரோடு போட்டீங்க, ஃபிளைட் விட்டீங்க, ட்ரெயின் விட்டீங்க, பஸ் விட்டீங்கன்னா போதும், நாங்க ஏறி போய்க்கிறோம். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் சென்னை
சென்னையில பஸ் இல்லாம தானே உங்களுக்கு வந்து மினி பஸ்ஸுக்கான தேவைப்படுச்சு. அந்த மினி பஸ்ஸும் இல்லைங்கிறனால தானே உங்களுக்கு வந்து அது ஷேர் ஆட்டோ அப்படிங்கிற ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்க ஷேர் ஆட்டோ தெருவுக்கு தெரு ஓடிக்கூடிய பர்பஸ் என்ன? ஸோ நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்க சரியா கணிக்க முடியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்க அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. எதுக்கு இந்த ஷேர் ஆட்டோ தமிழ்நாடு சென்னையில் எவ்வளவு ஷேர் ஆட்டோ இருக்கு? 1000 ஷேர் ஆட்டோ இருக்கும். அப்போ அது வந்து ஒவ்வொரு ஷேர் ஆட்டோலையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது ஒரு நேரத்தில் ஏறி போவாங்க. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு புற்றீசல் போல போயிருக்கீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் தேவையை தானே காட்டுது உங்களுக்கு. அப்போ நீங்க அதை சரியா நீங்க அணுகலை அப்படிங்கிறதான காட்டுது. அந்த மாதிரி தான் மக்களுக்கு வந்து அவருடைய இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான அனுமதி தேவை. அங்க வங்கதேசத்துல இருந்து உள்ள வந்தவர்களை நிறைய பேர் அனுமதிச்சு அந்த கதவை மேற்கு வங்கத்துக்கு மட்டும் திறக்காம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் திறந்து விட்டாங்க. நீங்க டெல்லியில இருந்து திருப்பூர் வரைக்கும் பயங்கரவாதிகள் கைதாகிறார்கள். பங்களாதேஷ் அரசால் தேடப்படும் குற்றவாளிகள் கைதாகிறார். அப்ப வந்து எவ்வளவு பெரிய அப்ப வந்து திருப்பூருக்கும் டெல்லிக்கும் வங்கதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட முடியும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு யோசிக்க. இங்க வரைக்கும் வந்துட முடியும்னா அப்ப அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. ஆதார் கார்டு வந்து சாதாரணமா கிடைக்குது. அது வந்து பெரிய பஞ்சாயத்து இல்லாம இருக்குது. அப்ப பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து சோசியல் இம்பேலன்ஸ் வந்துருது. எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ்ல சோசியல் இம்பேலன்ஸ் வந்துருது. அந்த ஆபத்தை வந்து மக்கள் உணர்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நீங்க சுயேந்த அதிகாரி உட்பட பலர் வந்து இவங்க கூடயே இருந்தவங்க தான், மம்தா பானர்ஜி கூட. ஆனா அது எங்க நோக்கி போகுது? ஆம் ஆத்மி கட்சி வந்து வெளியே போனாங்க என்ன சொன்னாங்க? நாங்கெல்லாம் புரட்சி வேணும் தான் போந்தோம். நீ வந்து ரொம்ப மோசமான ஆளா இருக்கே புரட்சி. அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சர்வாதிகாரத்தை ஏத்து வன்முறை ஏத்து தான் இவங்க எல்லாம் உருவானாங்க. ஆனா அவர்களுக்கு உங்களுடைய வன்முறை குறைவில்லாம போயிட்டு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு, ஒரு வன்முறை இல்லை. ஆனா அங்க வந்து ஒரு அடிதடி மண்ட உடைப்பு. இன்னைக்கு முந்தானேத்து வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருக்கிறார். கேரளாவில் நம்ம பார்த்துருக்கோம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து கொலை வரைக்கும் போய் நிற்கிற பார்க்குறோம். அப்போ வன்முறை காடா மாற்றி நிற்கும் போது மக்கள் அதை விரும்பலங்கிற பார்க்கணும். அப்போ வந்து அந்த இடத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி மாற்றம் நடக்குமான்னு என்னால் சொல்ல முடியல. நான் பார்க்குற வரைக்கும் கணிக்கிற வரைக்கும் கட்டாயமா 2021 பெற்றதை விட ரொம்ப பெரிய வீழ்ச்சியை மம்தா சந்திப்பாங்க. ரொம்ப பெரிய எழுச்சியை வந்து தாண்டும். போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிரசாந்த் கிஷோர் வந்து 100ங்கிற நம்பர் தொட்டா இந்த ஸ்பேஸ்லேயே நான் இருக்க மாட்டேன் பண்ணார். அது ட்விட்டர் ஸ்பேஸா பொலிட்டிக்கல் ஸ்பேஸா எல்லாருமே பயங்கரமா சண்டைக்கு வந்தாங்க. அவர் வந்து அதுக்கு பதிலாக சொல்லிருக்கலாம், நான் பீகார் எலெக்ஷன்ல போட்டி போட்ட பிறகு இந்த ஸ்பேஸ்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி போயிடுச்சு வச்சுங்க. ஆனா 100 தொடலைங்கிற நம்ம பார்க்கணும். அப்ப இந்த முறை 294 தொகுதி இருக்கக்கூடிய இடத்துல 150 தொகுதிக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது 100 தொகுதியை தொடாத ஒரு பாஜக 160 தொகுதி தொற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அவ்வளோ பெரிய லீப் ஜம்ப் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா அங்க தேர்ட் பிளேயரும் பெருசா இல்லை. காங்கிரஸ் வருதுன்றாங்க, கம்யூனிஸ்ட்கள் இல்லவே இல்லைங்க, டெசிமேட் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் இருக்குதுன்றாங்க, வளருதுன்றாங்க. பட் வந்து என்ன ஐ கேனாட் சீ தட். அது வந்து ஒரு பெருசா வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரசன்ஸ் கொடுக்குதான் நான் என்னால் பார்க்க முடியல. அதாவது டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுத்த மாதிரி பண்ண முடியுதான்னு பார்க்க முடியல. அதனால வந்து இது இருமுனை போட்டியா தான் இருக்குது. அங்க வந்து திரிணாமுல் வர்சஸ் பாஜக தான் இருக்குது. அப்போ இருமுனை போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்டாயமா வீழும், அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ஆட்சியே மாறுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. நெக் டு நெக் வந்து உண்மையில வந்து நிக்குமா, எவ்வளவு நெருக்கி வந்து ஒரு வரலாறு காணாத எதிர்கட்சியா பாஜக நிக்குமா, இல்லாட்டி வரலாற்று புரட்சியா ஆளுங்கட்சியா வருமானு தெரியல. பாரத பிரதமர் சொல்றாரு, நம்ம வந்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு திரும்ப சந்திப்போம், இன்னைக்கு பிரச்சாரம் முடிச்சு போறேன், இது கடைசி நாள் நினைக்காதீங்க, திரும்ப வருவேன், மே 4க்கு அப்புறம் வந்து பதவியேற்புக்கு வரணும்ல, பாஜக ஆட்சி அமைப்பு போயிருக்காரு. உங்களுக்கு தெரியும், இவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னா செஞ்சிருவாங்க. அதனால என்ன வருதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் காத்துட்டு. சொன்னதை தான் செய்வோம் அப்படின்னு இவர்கள் இருக்கிறார்கள். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.